நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உலகத்திலேயும் ரொம்பவே சின்னதான கடல் குதிரை இனங்களில் ஒன்றான பிக்மி கடல் குதிரை அப்படிங்கிற இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. அறிவியல் பார்வையில் கண்டறியப்பட்ட முதல் பிக்மி கடல் குதிரை ஹிப்போகாம்பஸ் பிராக்கிபந்தி அப்படிங்கிறது தான். இதனுடைய வாய் குழாய் வடிவில் இருக்கும். உணவை உறிஞ்சும் இணைந்த தாடைகள் இதில் இருக்கும். இதில் குறைஞ்சது 6 இனங்களாவது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பவளப்பாறைகளை மறைந்து வாழப்படுது. பசிப்பிடத்திற்கு தகுந்தாற் போல் தன்னுடைய நிறம், தோற்றம் எல்லாத்தையுமே இது மாற்றிக்கிறோம். இது கடல் பாசிகள் மத்தியில் ரொம்பவே சுதந்திரமாக வாழுது. இதனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானது. சதை பற்றுள்ள தலை மற்றும் உடலுடன் மிகவும் குட்டையான மூக்கு மற்றும் நீண்ட வால் இதனுடைய தனித்துவமான உருவமைப்பு. பொதுவாக இந்த பிக்மி கடல் குதிரைகள் 14 முதல் 27 மில்லிமீட்டர் நீளத்துடன் தான் காணப்படும். ஆனால் அவை நீந்தும் போது அவற்றின் செங்குத்து உயரம் இன்னுமே சின்னதாக இருக்கும். மற்ற கடல் குதிரைகளைப் போல இல்லாமல் இவற்றின் தலையின் பின்புறத்தில் 2 பக்கங்களுக்கு பதிலாக ஒற்றை செவுள் திறப்பு காணப்படும். உடலின் அடிப்பகுதியில் உள்ள திறப்புகளின் மூலமாக ஆண் பெண் பிக்மி கடல் குதிரைகள் வேறுபடுது. பெண்கள் வெளியிடும் முட்டைகளை ஆண் கடல் குதிரைகள் ஏற்று கருவுற செய்யுது. மற்ற கடல் குதிரைகளைப் போலவே ஆண் விலங்கு தங்கள் இன உயிர்களை உடலில் உள்ள பை போன்ற அமைப்பில் வைத்து பாதுகாக்குது. இந்த கடல் குதிரைகள் தெற்கு ஜப்பான், இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உள்ள கடல்களில் 10 முதல் 40 மீட்டர் ஆழ பவளப்பாறைகளில் தான் வாழும்.